கேட்குறாங்க. கேன் ஐ சே சம்திங் அபவுட் திவ்யா அப்படிங்கும்போது ரக்ஷன் அண்ணா வந்து அக்கா அப்படி சொல்கிறாரு. மணிமேகலை எதுவும் சொல்லலை, அவங்க சைனும் சொல்லலை, எதுவும் சொல்லலை, அப்படியே பார்க்குறாங்க. உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. திவ்யா அப்படி வந்தா இப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மணிமேகலை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லோரும் ஐ மீன் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னோம். பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது வந்து ஏன்னா எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே, இல்லை அவன் என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க. இல்லை அவங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. இது அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அந்த மணிமேகலை விசஸ் பிரியங்கா இந்த இஷ்யூவில் வந்து இன்னும் பிரியங்கா அவங்களோட தரப்பு நியாயத்தனை சொல்லலை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து குரேஷி, அதுக்கப்புறம் டிஜே பிளாக் அண்ட் குக் வித் கோமாளி ஷோவில் வந்து இருக்க நிறைய பேர் வந்து அவங்களோட சைடு